ஆண்டவரே சுவாமி, இதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே சுவாமி, அப்பா நீர் பேசுமா ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். இன்று நம்ம டாபிக் இயேசு உலகத்தின் ஒளி. இயேசு உலகத்தின் ஒளி. அதாவது லூக்கா 24 அதிகாரத்துல நம்ம அத 13ஆம் வசனத்துல 35 வசனம் நம்ம வாசித்தோம். கடவுள் மரித்து உயிர்த்தெழுந்து அந்த 2 சீஷர்கள் அவங்க ஒவ்வொருத்தரும் என்ன செய்றாங்க, பேசிக்கிட்டு வராங்க. அதனுடைய இதை நம்ம படிச்சோம். இப்போ அதை பத்தி நம்ம கொஞ்சம் ஆலோசிப்போம். கடவுள் நாம் செய்த பாவங்களுக்காக அவர் மரித்து உயிரோட எழும்பினார். ஆனாலும் நம்பிக்கை இழந்த அவரோடு இருந்த 2 சீடர்கள் அவிசுவாசிகளாக நம்பிக்கை இழந்த மாதிரி கடவுளை பற்றி அவர் பட்ட பாடுகள், கஷ்டங்கள், துயரங்கள் எல்லாவற்றையும் பற்றி அவங்க பேசிக்கிட்டே வராங்க. அந்த பேசிக்கிட்டு வருவதை நம்ம பார்க்கிறோம், இந்த வசனங்கள்ல பார்க்கிறோம். இந்த 2 பேர் பேசிக்கொண்டு வர்றத பார்த்துட்டு இயேசு என்ன செய்றார், நம்பிக்கை இழந்த இவர்களை, இருளில் இருக்கும் மக்களை வெளிச்சத்துக்கு எவ்வாறு கொண்டு வருகிறார் என்பதை நாம் சற்று கொஞ்சம் ஆராய்வோம். இயேசுவே உலகத்தின் ஒளி. கடவுள் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறார். அவரிடம் இருள் என்பது கிடையாது. அவர் ஒளி வஸ்திரமாக அணிந்துள்ளார். சங்கீதம் 104 2ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அவருடைய முகத்துல ஒளி மனிதர்களை பிரகாசிக்க பண்ணும். சங்கீதம் 4:6 பார்க்கும்போது அவருடைய முகத்தின் ஒளி நம்மை பிரகாசிக்க பண்ணுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அணுக முடியாத ஒளியில் வாழ்பவர் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பைபிள்ல முதல் அந்த படைப்பின் முதல் வார்த்தையே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு தான் சொல்றாரு. கடவுள் முதல் எடுத்தோடனே வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்கிறார். அவருடைய படைப்பு, முதல் படைப்பே ஒளிதான். இருளை அவர் உருவாக்கவில்லை. ஒளியிலிருந்துதான் என்ன செய்றார், இருளை பிரிக்கிறார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல பார்க்கும்போது ஒளியிலிருந்து கடவுள் என்ன செய்றார், இருளை பிரிக்கிறார்னு ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒளி இல்லாத இடம் இருள். ஒளி இல்லாத இடம் இருள். எனவே கடவுள் என்ன செய்றார், படைப்பின் ஒளி முதன்மையாக இடம்பெற்று பூமியின் மேல் சூழ்ந்திருந்த இருளை விரட்டி ஒளியானது படைப்பு அனைத்தையும் நிரப்பிச்சு. அந்த இருளை விரட்டி அந்த ஒளியானது என்ன செய்றார், கடவுளுடைய படைப்பு எல்லாவற்றிலும் நிரம்பி இருந்ததுன்றத கடவுள் சொல்கிறார். இருளையும் ஒளியும் 2ஆக நம்ம பிரிச்சு பார்த்தோம்னா, இருள் தீய சக்தியாக கருதப்படுகிறது. இருள்னாவே சத்துருக்கள் தான். இருள் தீய சக்தி தான். இந்த தீய சக்தியின் போது நம்மளுக்கு பாவம், நோய், மரணம், கொடுமை, வறுமை, பட்டினி, பஞ்சம் எல்லாவற்றிலும் குறைவா இருப்பதுதான் இந்த இருள். நம்மளுக்கு எதுவுமே இந்த இருள் என்பது ஒரு சாதகமாவே இருக்காது. எல்லாம் தீய சக்தியா தான் இருக்கும். இதெல்லாம் கடவுளுக்கு விரோதமான செயல்கள். கடவுளுக்கு விரோதமான செயல்கள். இந்த செயல்கள் நம்மளுடைய வாழ்க்கையின் உரிமையை பறிக்கும் செயல்களாக இருளை குறிப்பிடலாம். நம்ம வாழ்கிற வாழ்க்கையினுடைய உரிமையை பறிக்கும். அதாவது நம்மளை நிம்மதியா வாழ விடாது. இருளுன்னாவே என்னது, தீய சக்தி தான். இந்த பாருங்க, கொடுமை, பஞ்சம், அநீதி, பாவம், நோய், மரணம், பட்டினி, பசி எல்லாவற்றிலும் குறைவின் போது இதெல்லாம் கடவுளுக்கு விரோதமான செயல்கள். இது நம்ம வாழ்வையே என்ன செஞ்சிரும், கொலைச்சிரும். இந்த வாழ்வுரிமையை பறிக்கும் செயல்களாக நம்ம இருளை குறிப்பிடலாம். ஒளியை நம்ம எடுக்கும்போது ஒளி அவ்வாறு கிடையாது, நேர் எதிராக அமைந்திருக்கிறது.
ஒளி வந்து வாழ்வை மீட்பை வழங்கும் கடவுளாக இருக்கிறது. நம்ம வாழ்க்கிற வாழ்க்கைய வந்து மீட்பை வழங்கும் கடவுளாக இருக்கிறது. என்னென்ன? அமைதி, அன்பு, சமத்துவம், சகோதரத்துவம், மீட்பு, மற்ற இன்னும் ஆவியின் கனிகள், இதெல்லாம் என்னது? ஒளியை உண்டாக்குறது. இவையெல்லாம் கடவுளுக்கு வந்து உகந்த செயல்கள், கடவுளுக்கு விருப்பமான செயல்கள். இது என்ன செய்யும்? நம்ம வாழ்ந்திருக்கிற வாழ்வின் உரிமையை வந்து ஆதரிக்கும் செயல்களாக ஒளியை குறிப்பிடுகிறார். இருள் வந்து வாழ்வினுடைய உரிமையை பறிக்கும் செயல்களாக இருளை நாம் குறிப்பிடலாம். ஆனால் ஒளி, வெளிச்சம் வந்து நம்முடைய வாழ்வினுடைய உரிமையை ஆதரிக்கும் செயல்களாக நம்ம ஒளியை குறிப்பிடலாம். இந்த மாதிரி இருளும் வெளிச்சமும் தீய சக்தியும் நல்ல சக்தியும் இருக்கும்போது இந்த வாழ்வு உரிமையை பறிக்கும் இந்த தீய செயல்களினால் மனுஷர் என்ன செஞ்சிடறாங்க? பாவத்துல இருட்டுக்கு தள்ளப்படுறாங்க. இத கடவுள் பாக்குறாரு. இந்த மனிதர்களை நம்ம என்ன செய்யணும்? எப்படியாவது வெளிச்சத்துக்கு மீட்டு கொண்டு வரணும் அப்படின்ட்டு அவர் என்ன செய்யறாரு? முயற்சி எடுக்கிறாரு. நம்ம இந்த பழைய ஏற்பாட்டுல நம்ம பார்க்கும்போது எவ்வளவோ தீர்க்கதரிசிகள் ஒளியை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. ஏசியா பார்க்கும்போது 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நம்ம 7ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும்போது ரொம்ப அருமையா இருக்கும் அந்த வசனங்கள். ஏசியா எழுதுனது. அதாவது எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது, உன்மேல் கர்த்தர் உதிப்பார், மகிமை உன்மேல் காணப்படும். இப்படி அருமையான வசனங்கள் வந்து ஏசியா என்ன செஞ்சிருப்பாரு? எழுதியிருப்பாரு. அந்த பிரகாசத்தை பத்தி எழுதியிருப்பாங்க, ஒளியை பத்தியே. அதாவது இருள் இல்லாம வெளிச்சத்துக்கு நீங்க வரணும்ன்றத கடவுள் ஏசியா என்ன செஞ்சிருப்பார்? தீர்க்கதரிசி எழுதியிருப்பார். அதே மாதிரி புதிய ஏற்பாட்டில நம்ம பாக்குறோம், யோவான் நற்செய்தியாளர் இந்த ஒளியை குறித்து மக்கள் வந்து எப்படியாவது மனந்திருந்தி அந்த இருளை விட்டு அவங்க வெளியே வரணும் அப்படின்னு அவரும் என்ன செய்யறாரு? யோவானும் என்ன செய்யறாரு? நற்செய்தியாளர் சொல்றாரு, உலகத்துக்கு சொல்றாரு, நம்ம உலகத்துல வந்து ஒரு நல்ல வாழ்க்கை நம்ம வாழணும்னா, ஒளியாக இருக்கணும்னா, அந்த வாழ்வு சந்தோஷமாக வெளிச்சமாக இருக்கணும்னா, நம்ம இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி அவர் வழியில நடந்து அவர் கொடுத்த போதனைகளையும் பணியிலையும் நம்ம என்ன செய்யணும்? ஒளியின் மக்களாக வாழ நம்ம வந்து அழைக்கப்படுகிறோம். நாம் அவருடைய வசனத்துக்கு, எல்லாவற்றிற்கும், அவர் போதனைகளுக்கு நம்ம கீழ்ப்படியும் போது கண்டிப்பாக ஒளியின் மக்களாக நம்ம கண்டிப்பா வாழ்வோம். இந்த ஒளியை குறித்து லூக்கா நற்செய்தி பாடமாக நம்ம வந்து 24 அதிகாரம் 13 15 வரைக்கும் படிச்சோம். அதுல ஒரு 3 தலைப்புகள் கொஞ்சம் சிம்பிளா பார்க்கலாம். ஒண்ணு வந்து இருள் நீக்கும் கடவுள். 2வது வந்து இருளை உணர்த்தும் கடவுள். 3வது இருள் நீக்கும் சீடர்கள். இருள் நீக்கும் கடவுள். இயேசு நம்முடைய பாவங்களுக்காக அவர் என்ன செஞ்சாங்க? சிலுவையில அறைஞ்சாங்க. 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். அந்த ஞாயிற்றுக்கிழமையே இந்த அவரை வந்து இறந்துட்டாருன்னு நினைச்சு இந்த 2 சீஷர்கள் என்ன செய்யறாங்க? நம்பிக்கை இழந்து அவர்களுடைய ஊருங்களுக்கு செல்ல புறப்படுறாங்க. அதாவது கடவுள் இவ்வளவு நாள் நம்ம இயேசு கிறிஸ்துவோட இருந்தோம், அவரோடய கூட இருந்தோம், எல்லாவற்றிலும் நம்ம பாத்துக்கிட்டாரு, இப்போ நம்மளுக்கு அவர் இல்ல, அவர் இறந்துட்டாரு, நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை, அவிசுவாசம் அவங்களுக்கு. நம்பிக்கை இழந்துடுறாங்க. இழந்துட்டு என்ன செய்யறாங்க? அவங்க வீடை நோக்கி எம்மாவூருக்கு அவங்க என்ன செய்யறாங்க? கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இயேசுவுக்கு இவங்க நடந்து பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப இருக்கிற மாதிரி பஸ் ட்ரெயினா கிடையாது. நடந்துகிட்டே போகும்போது அவங்க பேசிக்கிட்டே போறாங்க. 2 பேரும் பேசிக்கிட்டு போகும்போது கடவுளுக்கு என்னென்ன நடந்ததோ அதெல்லாம் கேள்விப்பட்டு இருந்ததுனால வழியில என்ன செய்யறாங்க? இவங்க பேசிக்கிட்டே போறாங்க. இப்படி நடந்தது, அப்படி நடந்ததுன்னு அங்க இங்க என்னென்ன நடந்ததோ அதெல்லாம் பேசிட்டே போறாங்க. அப்போ கடவுள் என்ன செய்யறாரு? இவங்க வந்து ஒரு நம்பிக்கை இழந்து பேசிக்கிட்டு போறாங்களே, இவ்வளவு தூரம் என் கூட இருந்தாங்க, ஆனா கூட என்ன செய்யறாங்க?
ஒரு நம்பிக்கை இல்லாம பேசிட்டு போறாங்களேன்ட்டு கடவுள் என்ன செய்யறாரு, அந்த இடத்துல நம்முடைய சீஷர்கள், நம்முடைய பிள்ளைகள் இவங்க இப்படி பேச அந்த இருளுக்குள்ள அவங்க போகக்கூடாது என்ற ஒரே நோக்கத்தோட இயேசு என்ன செய்யறாரு, அவர்களோட சேர்ந்து அவங்களோட பயணப்பட்டு அவரும் போயிட்டு இருக்காங்க. கடவுள் உயிர் தெழுந்த பிறகு யோவான் 20:4 நம்ம பார்க்கும்போது இயேசுவினுடைய தோற்றம் மாறுபட்டிருக்கலாம் என்று எழுதியிருக்கிறது. அதே போல மார்க் 16:12 பார்க்கும்போது வேறு உருவில் தோன்றியவராக கூட இருக்கலாம். அது மட்டும் இல்லாம ஆவிக்குரிய சரீரமாக மாறிவிட்டதால் அவங்களுக்கு அடையாளம் தெரியல. இயேசுவ 2 சீஷர்களுக்கும் அடையாளம் தெரியல, கண்டுபிடிக்க முடியல. இவங்க என்ன செய்யறாங்க, ரொம்ப கவலையோடும் ரொம்ப கண்ணீரோடும் பேசிக்கிட்டே போறாங்க. வழியில இவங்க நம்மளோட கடவுள் வராருன்றத அறிந்து கொள்ளவே இல்லை. ஏன்னா இவங்களுடைய கவலைகள் ஃபுல்லா கவலை. என்னென்ன கஷ்டப்படுமோ, எதிர்காலத்தை குறித்து அவங்களுக்கு ஒரே கவலை. அவங்க கவலையோட கண்ணீரோடு பேசிக்கொண்டு போது காரணமே என்னன்னா கவலை, துன்பம், துக்கம், எதிர்காலத்தை குறித்து பயம். இப்படி அந்த இருள் என்ற இது என்ன செய்யுது, அவங்கள கண்களை மறைச்சிருது. அதாவது அந்த நம்பிக்கை இழந்து அவங்க போகும்போது அவங்க கண்கள் என்ன செய்யுது, மறைக்கப்பட்டது. இயேசு மரித்தவர்களிருந்து எழுந்து விட்டார் என்பதை அவங்க நம்பவே இல்லை. முதல்ல நம்பல அவங்க, ஏன்னா இறந்துட்டாரு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சிட்டே அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, வந்துட்டாங்க. கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று நம்பாதவர்கள் சொல்லிலும் சரி செயலிலும் சரி கடவுளுக்கும் மக்கள் எல்லாருக்கும் முன்பாக அவர் ஒரு தீர்க்கதரிசியா தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க தீர்க்கதரிசின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. இஸ்ரவேலை மீட்க போகிறவர், யூதர்களின் ராஜா, இஸ்ரவேல் மக்களை அவர்களது சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி வாழ்வழிப்பார் என்று யூதர்கள் அனைவரும் நம்பிக்கை கொண்டு இருந்தனர். அதுதான் அவங்களுடைய இதே, தீர்க்கதரிசின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவரை சிலுவையில அறந்து விட்டாங்கன்னு உடனே நம்பிக்கை இழந்துடுறாங்க. இப்படி நம்பிக்கை இழக்கும் போதுதான் இயேசு என்ன செய்யறார், அவர்களோட நடக்கிறார். அவர்களோட நடந்து இந்த இருளா இருந்த இவர்களினுடைய கலக்கத்தையும் அறியாமையும் எல்லாத்தையும் பாக்குறார், திகைப்பையும் எல்லாவற்றையும் பாக்குறார். இவங்க பாவத்தின் இருள், தனிமையின் இருள், படிக்காதவங்களுடைய அறியாமையினுடைய இருள் இவர்களை சூழ்ந்துட்டு இருக்குது. உடனே இயேசு என்ன செய்யறாரு, இப்படி அவங்க இருளை நோக்கி அவங்க போயிட்டு இருக்கும்போது கடவுள் அவர்களை விடல. அவர் என்ன செய்யறாரு, இந்த ஒவ்வொரு கேள்விக்கும், அவங்க கிட்ட இருக்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் அவர் என்ன செய்யறாரு, விளக்கம் கொடுத்துக்கிட்டே அவங்களுடைய இருளை என்ன செய்யறாரு, நீக்கிறாரு. அவங்க என்னென்ன டவுட் பேசிக்கிட்டு வராங்களோ எல்லாவற்றுக்கும் என்ன செய்யறாரு, கடவுள் என்ன செய்யறாரு, விளக்கம் கொடுக்கிறார். ஏன்னா அவருடைய பிள்ளைகள், அவருடைய சீஷர்கள் நம்ம இறந்துட்டோம்னு ஒரே கொஞ்ச நேரத்திலேயே அவங்க மனசு என்ன செய்யறாங்க, நம்பிக்கை இழந்துடுறாங்க, அவிசுவாசிகளாகி ஒரு இருளை நோக்கி போயிட்டு இருக்காங்க. கடவுளுக்கு அவங்க இருளை நோக்கி அனுப்ப இஷ்டம் இல்லை அவருடைய பிள்ளைகள். அதனால அவர் என்ன செய்யறாரு, உடனே அவர் பக்கத்துல எல்லாவற்றும் அவங்க அறியாமையினுடைய இருள், அந்த பாவத்தினுடைய இருள், தனிமையாக விடப்பட்டோம்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க, அதனுடைய இருள், திகைப்பு, அவங்களுடைய கலக்கம், அவங்களுடைய அறியாமை, எல்லாவற்றிலும் எல்லா கேள்விக்கும் கடவுள் என்ன செய்யறார், ஒரு தெளிவு கொடுத்து கடவுள் என்ன செய்யறார், அந்த இருளை அகற்றுறார், நீக்கிறார். இப்படியாக நம்மளுடைய ஒவ்வொரு வாழ்விலையும் கடவுள் இருளை நீக்கி வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணவும், நம்மளுடைய வாழ்வு நன்றா இருக்கணும்னு தான் இயேசு என்ன செய்யறார், இருள் நீக்கும் கடவுளாக நம்மளுக்கு மீட்பு வழங்கியிருக்கார். நம்ம வாழ்க்கையில பிரச்சனை இல்லாம இல்லை, எல்லா குடும்பத்திலும் பிரச்சனைகள் இருக்கு. இன்னும் கடவுளுக்குள்ள நெருங்க 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 பிசாசானவன் சும்மா இருக்கிறதே கிடையாது. இவனை எப்படி நெருங்க விடலாம், கடவுளுக்குள்ள எப்படி நெருங்க விடலாம், இவனுக்கு ஏதாவது சோதனை கொடுத்து என்ன செய்யலாம், ஒரு நம்பிக்கை இழக்க வைக்கலாம், அவிசுவாசி ஆக்கிடலான்னு தான் பிசாசானவன் என்ன செய்யறான், தேடுற.
ஆனா நம்ம கடவுளை தேட தேட எப்படி இந்த இரு சீஷர்களுக்கு கடவுள் என்ன செய்யறாரு? நம்பிக்கையிழந்து அவர்கள் போகும்போது கடவுள் அவர்களோட வந்து அந்த இருளை என்ன செய்தார்? நீக்கினார். அதே போல நம்மளுடைய வாழ்க்கையிலும் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, இருளை நீக்க ஆண்டவர் சித்தம் வைத்திருக்கிறார். நம்ம ஒளியின் பிள்ளைகளாக நடக்க கடவுள் என்ன செய்யறார்? நம்மளை அழைக்கிறார். அடுத்ததாக இருளை உணர்த்தும் கடவுள். இருளை உணர்த்தும் கடவுள். இவ்வளவு நேரம் இருள் நீக்கும் கடவுளை பார்த்தோம். இப்போ இருளை உணர்த்தும் கடவுளை பார்க்கிறோம். இருள் என்பது பொய் தான். இருள், பொய், திருடு எல்லாமே உண்டு. இருள் வந்து பொய்யான வச்சு வெளிப்படு தன்மை உடையது. ஆனா வெளிச்சம் வந்து அந்த மாதிரி மறைவானது எதுவுமே கிடையாது. பொய்யும் கிடையாது, மறைவும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஏன்னா ஒளி கிட்ட நம்ம வந்து எதையுமே மறைக்கவே முடியாது. அது வெளிப்படையாக காண்பிக்கும் தன்மை உடையது அது. அது போல நம்ம இயேசு என்ன செஞ்சாரு? ஒளியாய் வந்த இயேசு மரணத்தையும் அந்த மகிமையான உயிர்த்தெழுதலையும் பற்றி பேசி என்ன செஞ்சார்? அந்த இரு சீஷர்களுக்கும் உணர்த்துகிறார். அவங்களுக்கு தெரியல. அப்ப என்ன செய்யறார்? கடவுள் என்ன செய்யறார்? அந்த இடத்துல தகப்பனா இருந்து இந்த மாதிரி மரணம் எனக்கு வரும், மகிமையான உயிர்த்தெழுதல் வரும், நான் அதுல ஜெயிச்சு வந்துட்டேன் அப்படின்னு பேசி அவர்களுக்கு என்ன செய்யறார்? உணர வைக்கிறார். அது மட்டும் இல்லாம வேத வசனங்கள் மூலம் என்ன தேவன் வந்து நம்மோடு பேசுகிறவர். நம்ம பைபிளை படிக்கும்போது மோசே தீர்க்கதரிசியில இருந்து நிறைய புத்தகங்கள், எவ்வளவு எல்லாம் நிறைய பேர் எழுதியிருக்காங்க. எல்லாருமே எழுதியிருக்காங்க. அந்த புத்தகங்கள்லாம் எழுதப்பட்டது எல்லாத்தையும் என்ன செய்யறாரு? ஒன்னொன்னா அவங்க பிரயாணப்பட்ட வரும்போது எல்லாவற்றையும் என்ன செய்யறாரு? அந்த சீஷர்களுக்கு விளக்கி காட்டுறாரு. இப்படி ஒவ்வொன்னத்தையா விளக்கி காட்டும் போது அது வந்து சீடர்களுடைய உள்ளத்தினது தொட்டது. நம்ம கூட பைபிள் படிக்கிறோம், அப்படி கொஞ்சம் அப்படி இருந்துட்டு அப்படி போயிடுறோம். ஆனா நம்ம டீப்பா போகும்போது நம்மளுக்கு வந்து சிலதெல்லாம் நல்லா மனசை தொடுது. அது மாதிரி கடவுள் வந்து அவங்களுக்கு அறியாமை, அவங்க படிக்காதவங்க, அதனால கடவுள் என்ன செய்யறாரு? அவங்களுக்கு எடுத்து எல்லாத்தையும் சொல்றாரு. அப்படி ஒவ்வொன்னுத்தியா அந்த மோசே காலத்துல இருந்து எல்லாருடைய தீர்க்கதரிசனுடைய புத்தகம் எழுதின பைபிள்ல இருக்கிற எல்லாத்தையும் ஒவ்வொன்னா விளக்கி காட்டுறாரு பாருங்க. அது வந்து சீடர்களுடைய உள்ளத்தை உணர்த்துது, உள்ளத்தை தொட்டது. பாடுகள் பலப்பட்டு மரிப்பார் என்ன வேத வாக்கியங்கள் முன்னாலேயே எழுதியிருக்குதே, அதெல்லாம் நீங்க பார்க்கலையா அப்படின்றத கடவுள் என்ன செய்யறார்? சொல்றார். பாடுகள் பட்ட பிறகுதான் ஒரு முடிவில்லாத நிலையான ஆவிக்குரிய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். அந்த சீஷர் எல்லாரும் ரெண்டு பேரும் என்ன செய்றாங்க? சொன்னது எல்லாத்தையும் ஆவலா கேட்டுக்கிட்டே வராங்க. அப்ப எல்லாத்தையும் அது கேட்டுக்கிட்டே வரும்போது அவர் இயேசு பேச பேச அவங்களுடைய இருதயம் என்ன உணர்வடைகிறது. ஆனா இயேசுன்றது அவர்களுக்கு தெரியல. அவங்க என்ன செய்யறாங்க? எல்லாத்தையும் கேட்கும்போது அவங்க மனசு அப்படியே மாறி போகுது. இப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கையில கூட இயேசு எத்தனையோ முறை நம்ம கிட்ட பேசுறார், எத்தனையோ முறை பேசுறார். எவ்வளவு பல காரியங்கள்ல எவ்வளவு பேருக்கு அனுபவம் இருக்கும், நிறைய அனுபவம் இருக்கும், எல்லாம் நிறைய அனுபவம் உண்டு. ஆனா கடவுள் தான் அது பேசுறாருன்னு தெரியாது, இப்பதான் தெரியுது எல்லாமே. நான் அந்த மாதிரி கடவுள் நம்ம வாழ்க்கையில வந்து எத்தனையோ முறை நம்ம கூட பேசுறாரு. ஆனா நம்ம அதை உணர்றதே கிடையாது. ஏதோ அப்படின்ட்டு நம்ம போயிடுறோம். அவரை நம்ம உள்ளத்துக்குள்ள அழைக்காமல் அப்படியே விட்டுறோம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3:20 பார்க்கும்போது அவரை நம்ம உள்ளத்துக்குள்ள அழைக்காமல் விட்டுறோம். அந்த மாதிரி விடக்கூடாது. கடவுளை நம்ம என்ன செய்ய, என்ன சோதனைகள் வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும், வியாதிகள் வந்தாலும் நம்ம என்ன செய்யணும்? அவரை வந்து அழைக்கணும். அழைக்கும் போது அவர் என்ன செய்யறாரு? நம்மள பலவித வார்த்தைகளாலையும் பேசி நம்மளை என்ன செய்யறாரு? உணர வைத்து நம்மளை என்ன செய்யறாரு? அவரு நம்மளை அழைத்து எல்லாவற்றிலும் நம்மளை அவரை பார்த்து கொள்கிறார்.
நம்ம அவரை கூப்பிட்டா நம்மளுக்கு வீட்டு வாசல்ல ரெடியா இருக்கிறதுக்கு அவர் காத்து இருக்காரு. உணவு இருந்த கூட அவர் வர ஆயத்தமா இருக்கிறாருன்னு இருக்கு. நம்ம கூப்பிடணும். கூப்பிடும்போது அவர் இருக்கிற இடத்துல நம்மளுக்கு கஷ்டமே இருக்காது. வாழ்க்கையில நம்மளுக்கு கஷ்டங்கள் நிறைய இருக்கும். ஆனா பாருங்க, கைவிடவே மாட்டார். கடவுள் ஒரு நாளும் கைவிட மாட்டார். அந்த கஷ்டங்கள் அப்படி பனி போல கரைஞ்சு போயிடும். அதுதான் இது. அப்பதான் நம்ம நினைப்போம், அப்ப கடவுள் நம்மோட இருக்கிறார் அப்படின்ட்டு நம்ம என்ன செய்யணும், அத உணரணும். நம்ம உணர்ந்தோம்னா கடவுள் எப்பவும் நம்ம கூட இருப்பார். இப்ப சீஷர்கள் என்ன பண்றாங்க, அவரோட பேசிட்டே போறாங்க. அந்த ஊர் வந்துடுச்சு. இவங்க என்ன செய்யறாங்க, இவ்வளவு தூரம் அருமையா கருத்துக்கள் எல்லாம் சொல்லி இருக்கும்போது, நம்ம கூட இப்ப யாரு கூடயா பேசிட்டு இருக்கும்போது வாங்க வீட்டுக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இவங்க வீட்டுக்கு என்ன செய்யறாங்க, கூப்பிடுறாங்க. சப்போஸ் இவங்க வீட்டுக்கு கூப்பிடாம இருந்தாங்கன்னா உண்மையிலேயே கடவுளை உணர்ந்திருக்க மாட்டாங்க. இன்னும் கடவுள்ன்றத உணர்ந்திருக்க மாட்டாங்க. இயேசு கிறிஸ்துன்றத உணராம போயிருப்பாங்க. கூப்பிடுறாங்க, வாங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு. உடனே என்ன செய்யறாரு, கடவுளும் அவங்களோட போறாரு. உட்கார்ந்த உடனே கடவுள் என்ன செய்யறாரு, அந்த அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து சீடர்களுக்கு கொடுக்கிறார். இயேசு தாம் மரணத்துக்கு முன்னால எத்தனையோ முறைகள் இப்படி செய்தது என்ன செஞ்சாங்க, சீஷர்கள் பார்த்திருக்காங்க. அப்பதான் சீஷர்களுடைய கண்கள் என்ன திறக்கப்பட்டன, இருளில் இருந்து வெளியே வராங்க. இயேசு என்ன செய்யறாங்க, அடையாளம் கண்டு கொண்டனர். இந்த இருளை உணர்ந்த பிறகுதான், இந்த இருளை அவர்களிடம் அகற்றின பிறகுதான் கடவுள் என்ன செய்யறாரு, இவங்க நடுவில் இருந்து மறைந்து போகிறார். அப்ப பாருங்க, கடவுள் பாருங்க, நம்ம கூட நம்மளுக்கு ஒரு இருளான பாதையில நம்ம போகும்போது நம்மள கடவுள் அவர் பேசி இப்படி எல்லாம் அப்படி அப்படின்னு சொல்லி நம்ம உணர்ந்த பிறகுதான் நம்மளை விட்டு அவர் போறார். இயேசு எப்போதும் நம்முடன் இருக்கும் கடவுள். அவர் நம்ம உண்மையா நம்ம நோக்கி கூப்பிடும் போது யாவருக்கும் சமீபமா இருக்கிறார். நம்ம சங்கீதம் 145:18 பார்க்கும்போது, உண்மையா நமக்கு நோக்கி கூப்பிடும் போது, மன்றாடும் போது யாவருக்கும் என்ன செய்யறார், பக்கத்திலேயே இருக்காரு. ஆனா நம்ம அவருக்கு பிரியமான பிள்ளைகளாகவும் நம்ம நடக்கணும். அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக நம்ம நடக்கும் போதுதான் அவர் என்ன செய்வார், இந்த மாதிரி இருள் சூழ்ந்து இருக்கும் போது நம்மளுக்கு இருள் நீக்கும் கடவுளாகவும் இருளை உணர்த்தும் கடவுளாகவும் நம்மோடு இருப்பார். அதுக்குன்னு ஒரேடியா பாவம் செஞ்சுக்கிட்டு இருந்தா சாத்தாங்கிட்ட தான் விட்டுருவார். அவங்கள கூட விட மாட்டார். என்ன செய்வார், பலவித சோதனைகளை கொடுப்பார். சோதனைகளை கொடுத்து அவங்களை மீட்டுக்கொள்ள கடவுள் என்ன செய்வார், பிரியப்படுவார். ஏன்னா அவர் படைத்த பிள்ளைகள் நாம். ஒரு நாளும் ஒருத்தரையும் விட மாட்டார். சோதனைகள் அது நம்மளுக்கு. அப்படி சோதனைகள் வரும்போது நம்ம கடவுளுக்குள்ள என்ன செய்வோம், நம்ம வருவோம். இப்ப திடீர்னு நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வரும்போதுதான் கடவுளை நினைப்போம். நல்லா இருக்கும்போது கடவுளை நினைக்கவே மாட்டோம். ஏதோ கோயிலுக்கு கடமையன்னு போவோம் அப்படி வருவோம். ஆனா ரொம்ப கஷ்டங்கள் வரும்போதுதான் கடவுளே நான் என்ன தவறு செய்தேன், நீர் என் கூட வரக்கூடாதா, என்னை பார்க்க கூடாதா அப்படின்னு நம்ம கெஞ்சுவோம். அப்படி உண்மையா நம்ம நோக்கி நம்ம மன்றாடும் போது அவர் எல்லாருக்கும் பாவம் செஞ்சாலும் சரி, பாவம் செய்யாவிட்டாலும் சரி, எல்லாரோடையும் என்ன செய்வார், கடவுள் என்ன பக்கத்திலேயே இருப்பார். நம்ம கூப்பிடுற யாவருக்கும் என்ன செய்யறார், அவரு சமீபமா இருக்கிறார். இத நம்ம உணரணும். எல்லாருமே நம்ம மனசுல உணரணும். உணர்ந்தா கடவுள் என்ன செய்வார், நம்ம இருளை உணர்த்தும் கடவுளாக நம்மோட அவர் இருப்பார். மூன்றாவதாக இருள் நீக்கும் சீடர்கள். இப்ப கடவுள் என்ன செஞ்சிட்டாரு, அவங்களுக்கு உணர்த்திட்டு என்ன செஞ்சிட்டாரு, சீஷர்கள் உணர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாரு, மறைந்து போயிட்டார். இவங்க சீடர்கள் என்ன பண்றாங்க, கடவுள் தான் நம்ம கூட இருக்கிறாருன்னு அவங்களுக்கு ஒரே சந்தோஷம் தாங்க முடியல. ஏன்னா அவங்க அவரை இறந்துட்டாருன்னு தெரிஞ்ச உடனே, அவரை சிலுவையில அரைஞ்சிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே இவங்க என்ன செஞ்சாங்க, கண்ணீரோடையும் கம்பளியோடையும் வராங்க. அதாவது நம்மளுக்கு எதிர்காலம் எப்படியா இருக்குமோ, ஒரு பயம் அவங்களுக்கு, திகில். அப்படி பயந்து அவங்க வரும்போது கடவுள்ல கண்டுபிடிச்சிடுறாங்க. எப்படி, அவர் அப்பத்தை பிட்டு கொடுக்கையில அவங்க என்ன செய்ய, இதுதான் இயேசு கிறிஸ்து என்பதை
அவங்க என்ன செஞ்சிடறாங்க, உணர்றாங்க. அப்போ தங்களோடு வந்தவர் இயேசுதான் உணர்ந்த பிறகு அவங்க கண்கள் என்ன திறக்கப்பட்டன. ஒளியில் இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு அவங்க வராங்க. உடனே என்ன பண்றாங்க, அந்த நேரமே உடனே அப்பதான் போய் சேர்ந்தாங்க. அவங்களுக்கு எவ்வளவு கால் வலிச்சிருக்கும், எவ்வளவு கஷ்டம் இருந்திருக்கும். ஆனா அதை விட சந்தோஷம், இயேசு உயிரோட இருக்கிறார், நம்மளோட இருக்கிறார், நம்மளுக்கு பயமே கிடையாது. அந்த ஒரு கண்கள் திறந்தது, வெளிச்சம் அவங்க கண்ணுல பிரகாசம். உடனே என்ன பண்றாங்க, புறப்பட்டு என்ன செய்யறாங்க, எருசலேமுக்கு திரும்பி போறாங்க. லூக்கா 24:33 நம்ம பார்க்கும்போது அவங்க புறப்பட்டு என்ன செய்யறாங்க, எருசலேமுக்கு திரும்பி போறாங்க. கொஞ்சம் கூட அவங்க உடம்புல ஒரு டயர்ட்னஸே இல்ல, சோர்வடையும். காரணம் சந்தோஷம். அவங்க அனுபவிச்சத, அவங்க அனுபவத்தை எல்லாருக்கும் எடுத்து 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 சொல்றாங்க. எல்லாருக்கும் கடவுள் உயிரோடு இருக்கார், அவர் தான் மெய்யான தேவன், இறந்துட்டாருன்னு நினைச்சோம், இல்ல அவர் உயிரோடு வந்து விட்டார் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தன்னுடைய இந்த சீடர்கள் மற்றவர்களையும் சீடராக்கிறார்கள். அப்படி கேட்டவன், அப்படியா அப்படியா இப்படி உயிருள்ள ஒரு கடவுள் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் தெரியாதவங்களா என்ன செய்யறாங்க, சீடரா ஆக்குறாங்க. எல்லா அனுபவத்தையும் என்ன சொல்றாங்க, விவரித்து சொல்றாங்க. நம்முடைய இருதயம் அந்த தேவ ஆவியால கொழுந்து விட்டு எரியும் போது நம்மளால அடக்கியே வைக்க முடியாது. நிச்சயம் என்ன செய்வோம், எல்லாருக்கும் சொல்லுவோம், ஆண்டவர் இனியவர், அவர் நல்லவர், அவர் உயிரோடு எழுந்தார், அவர் மெய்யான தேவன் அப்படின்னு நம்ம சொல்லாம இருக்கவே மாட்டோம். இங்கு சீடர்கள் இருட்ட பிறகு கூட 2 பேரும் அவசர அவசரமா புறப்பட்டு என்ன செய்யறாங்க, இயேசுவை பார்த்ததை பத்தி எருசலேமுக்கு விரைறாங்க, எருசலேம் நோக்கி என்ன செய்யறாங்க, விரைந்து போறாங்க. சொல்றாங்க, எல்லார்கிட்டும் சொல்றாங்க, ஆண்டவர் என்ன உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார், சீமோனுக்கு தோற்றம் அளித்தார் அப்படின்னு எல்லார்கிட்டையும் போய் சொல்றாங்க. அதே போல அந்த யூதருக்கு பயந்து தாங்க இருந்த இடத்துல கதவுல பூட்டிக்கிட்டு பயந்துகிட்டு இருந்தாங்க. யோவான் 20:19 பார்க்கும்போது சீஷர்கள் பயந்து இருந்தாங்க. இயேசு அங்க பயன்ற இருளை நீக்கி அமைதியை கொடுத்தார். அப்ப ஆண்டவர் அங்க பார்த்ததுனால சீடர்கள் என்ன செய்யறாங்க, மகிழ்ச்சி அடையிறாங்க. இந்த ஒளியை பெற்ற சீடர்கள் என்ன பண்றாங்க, மற்ற சீடர்களுக்கு தெரிவிச்ச மாதிரி நாம என்ன செய்யணும், இந்த ஒளியை குறித்து கண்டிப்பாக சாட்சியாக மற்றவங்களுக்கு நாம பகர அழைக்கப்பட்டு இருக்கிறோம். மற்றவங்களுக்கு நாம சொல்லணும். அந்த இருளில் எத்தனையோ பேர் இருள்ல இருக்கிறாங்க, நம்மளுக்கெல்லாம் தெரியாம ஒண்ணுமே கிடையாது. எவ்வளவு காரியங்கள், சில குடும்பத்திலே இருக்கிறாங்க, ஹஸ்பண்ட் சரியில்லை இருக்க மாட்டாங்க, மனைவி சரியா இருக்க மாட்டாங்க, பிள்ளைகள் சரியா இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருளை நோக்கி செல்கிற ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நாம என்ன செய்யணும், இந்த ஒளி குறித்து என்ன செய்யணும், சாட்சிகளாக சொல்லணும், அவங்கள சீடராக நம்ம மாற்றணும். கடவுள் சொல்றாரு, நீங்க போய் எல்லா மக்களையும் சீடராக்குங்க, சீடராக்குங்க எல்லா மக்களையும். நீங்க மாத்திரம் இல்ல, 12 சிஷ்யர்கள், எவ்வளவு சிஷ்யர்கள் இருக்காங்க, எல்லாரையும் சீடராக்குங்க. தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்க. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பீங்கள். மத்தேயு 28:19 பார்க்கும்போது, நான் உங்களுக்கு என்னென்ன கட்டளை கொடுத்தனோ, எவற்றையெல்லாம் கடைபிடிக்கணும், எவற்றையெல்லாம் நீங்க அதன்படி நடக்கணும்னு உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தனோ அத மற்றவங்களுக்கு நீங்க சொல்லுங்க. மற்றவர்களுக்கு சொல்லி அவர்களை சீடராக்குங்க. அவர்களுடைய வாழ்க்கையிலையும் இருளை நீக்கி ஒளியை என்ன செய்யுங்க, சாட்சியா இருங்க அப்படின்றத கடவுள் என்ன செய்யறாரு, சொல்றாரு. நாமும் என்ன செய்யறோம், எத்தனையோ, அதாவது நம்ம குடும்பத்துல நம்மளுக்கு எவ்வளவு வேலைகள் இருக்குது. ஒவ்வொருத்தர் குடும்ப பாவம் பார்க்கும்போது ஊழியம் வெளியூர்ல எல்லாம் போய் செய்யறாங்க, குடும்பத்தை விட்டு போயிடுறாங்க. அந்த காலத்துல ஆங்கிலேயர்கள்லாம் குடும்பத்தை விட்டு மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் விட்டுட்டு இங்க என்ன செஞ்சாங்க, காலேஜ் கட்டினாங்க, ஸ்கூல்ல கட்டினாங்க, ஹாஸ்பிட்டல்ல கட்டினாங்க, வேலூர்ல இருக்கிற சிஎம்சி
இதெல்லாம் அவங்க கட்டினதுதான். அப்போ அவங்க வாழ்க்கையில வந்து சந்தோஷம் இருக்கணும், மனைவி ஹஸ்பண்டோட இருக்கணும், மனைவியோட இருக்கணும், பிள்ளைகளோட இருக்கணும்னு நினைக்கல. கடவுளுக்காக மற்றவங்களையும் நம்ம என்ன செய்யணும், அவருடைய சீடர் ஆக்கணும் அப்படின்ற அவங்க என்ன செய்யுங்க, கடவுள் சொன்ன கட்டளையிட்ட எல்லாவற்றிலும் அவங்க என்ன செஞ்சாங்க, கடைபிடிச்சு என்ன செஞ்சாங்க, அந்த ஊரை விட்டு வந்து இங்க எல்லாருக்கும் ஒரு சாட்சியா எல்லாத்தையும் இது பண்ணி அவங்க ஊழியத்தை செஞ்சாங்க. நிறைய பேர் இங்கேயே கூட இறந்திருக்காங்க. ஒரு முன்மாதிரியாக அவங்க இருந்திருக்காங்க. ஆனா நம்ம அதெல்லாம் பார்க்கும்போது ஒண்ணுமே இல்லை. நம்ம ஒண்ணுமே இல்லை அந்த விஷயத்துல. ஆனால் கடவுள் என்ன செய்யறாரு, எல்லாருக்கும் நீங்க எல்லாரும் இந்த நான் கட்டளையிட்டு எல்லாவற்றையும் பைபிள்ல இருக்கிற வேத வசனங்களின்படி எல்லாவற்றையும் நடக்க நீங்க என்ன செய்யுங்க, எல்லாருக்கும் என்ன செய்யுங்க, போய் எல்லாருக்கும் சொல்லுங்க. சொல்லி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை என்ன செய்யுங்க, இருளை நீக்கி ஒளியை குறித்து சொல்லுங்க. இருளை நீக்குங்க, இருள் நீக்கும் சீடர்களாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் என்ன சொல்றாரு. நாமளும் என்ன செய்யணும், இருளை நீக்கும் சீடராக மாற நம்ம முயற்சி எடுக்கணும். உலகத்துக்கு நம்ம ஒளியா இருக்கணும். கடவுள் நம்மளுக்கு எப்படி ஒளியா இருந்தாரோ அதே போல நாமும் இயேசுவின் ஒளியில் நடப்பதற்கு, வாழ்வதற்கு வல்லமை அளிக்கிறார். நம்ம வாழ்க்கையில வந்து என்ன கஷ்டப்படுறோம் சொல்லுங்க? ஒரு கஷ்டமும் இல்லை. கடவுள் எல்லாருக்கும் அருமையான வேலையை கொடுத்திருக்கார், குடும்பத்தை கொடுத்திருக்கார், நல்ல வசதியான வாழ்க்கையை தான் பிள்ளைகளை கொடுத்திருக்கார், பேரன் பேத்திகளை கொடுத்திருக்கார். நம்மளுக்கு எந்த குறையும் இல்லை. அப்போ இந்த நம்ம ஒளியில் நடப்பதற்கு, வாழ்வதற்கு எல்லாவற்றிலும் நம்மளுக்கு அழிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த உலகத்தின் ஒளி நான் தான் என்று சொல்றார். அப்ப இந்த ஒளியின் பிள்ளைகளாக நடக்க நம்மளை வந்து அவர் விரும்புகிறார். இந்த நம்பிக்கை இழந்த இந்த அவிசுவாசிகளாகிய நம்மை பார்த்து, நான் உங்களுக்கு இருளை அகற்றி வெளிச்சத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருவேன் என்று சொல்கிறார். மனிதர்கள் மூலமும் வேத வசனத்தின் மூலமாகவும் நம்முடன் பேசி ஒளியின் பிள்ளைகளாக நடக்க உணர்த்தி கொண்டுதான் இருக்கிறார். நம்ம இப்போ இந்த குரூப், எஸ்தர் குரூப், டார்டிஸ்ட் குரூப், இதன் மூலம் கடவுளை பத்தி நம்ம சொல்லும் போது நம்மளுக்கு அவர் உணர்த்துறார். அதை நம்ம கேட்கணும். அந்த உணராமல், அந்த இருள் என்ற அப்படி நம்ம உணராமல் போனா அந்த இருள் என்ற கஷ்டத்துக்குள்ள நம்ம என்ன செஞ்சிடறோம், போயிடுவோம். கடவுள் ஒவ்வொரு நாளும் நம்முடைய உள்ளத்துல பேசி இருளை அகற்றி வெளிச்சத்தின் பாதையில நடக்க என்ன செய்யறார், ஆவலாக இருக்கிறார். நம் வாழ்க்கையில இருளை உணர்த்தும் கடவுள் இருப்பதற்காக நம்ம ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லணும், ஸ்தோத்திரம் சொல்லணும். அப்படி சொல்லும்போது கடவுள் நம்மளுக்கு எல்லாவற்றிலும் நம்மளுக்கு துணையாக இருப்பார். இந்த ஒளியை பெற்ற சீடர்கள் மற்ற சீஷர்களுக்கு கடவுள் உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு மற்ற சீடருக்கு அந்த சந்தோஷத்தை தெரிவிக்கிற மாதிரி நாமும் என்ன செய்யணும், வெளிச்சத்தை குறித்து, இருளிலிருந்து வெளிச்சத்தை குறித்து, ஒளியை குறித்து சாட்சி சொல்ல இருளை நீக்கும் சீடராக நாம அழைக்கப்பட்டிருக்கோம். நம்ம வாழ்க்கையில நம்மளால முடிஞ்சது 4 பேருக்கு நம்மளால முடிஞ்சதை நம்ம சொல்லும் போது கடவுள் என்ன செய்வார், நம்மளை வந்து எல்லாவற்றிலும் நம்மளுக்கு துணையாக இருந்து நம்மள வாழ்க்கையில, அதாவது கஷ்டம் வருதுன்னு நினைக்கவே கூடாது. ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் அவருடைய பாதத்துல வச்சுட்டு நம்ம எல்லா காரியத்தையும் துவங்கும் போது நம்மளுக்கு கஷ்டம்னு இருள்னு வரும்போது அவர் நம்மளை நீக்கி விடுவார். சீஷர்களை எப்படி நீக்கினாரோ அதே போல அந்த இருளை நீக்கி நம்மளை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார். அதே போல இருளை உணர்த்தும் கடவுளாகவும் நம்மளோடு இருப்பார். இருள் நீக்கும் சீடர்களாக நம்மளை என்ன செய்வார், ஆயத்தப்படுத்துவார். 2 சாமுவேல்ல பார்க்கும்போது 22ஆம் வசனம், 22 அதிகாரம் 29ஆம் வசனம் பார்க்கும்போது, அதாவது அவர் என்ன செய்யறாராம்,
கர்த்தர் விளக்காயிருக்கிறார். கர்த்தர் விளக்காயிருக்கிறார். கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். நம்மளுடைய குடும்பத்துல விளக்காயிருக்கிறார். அவர் என்ன செய்வாராம்? இருளை வெளிச்சமாக்கும். எவ்வளவு அருமையான வசனம் பாருங்க. இந்த மாதிரி வசனத்தை நம்ம படிக்க படிக்கதான் நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு உணர்வு ஏற்படுது. உண்மையிலதான். அது மட்டும் இல்லாமல் நீதியின் தேவனாகிய இயேசு கிறிஸ்து இருளை வெளிச்சமாக்கும். நீதியின் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்வார்? நம்மேல் உதிப்பார். நாம என்ன செய்வோம்? பிரகாசம் அடைவோம். உலகமே நம்மளுக்கு இருள மாதிரி இருந்தாலும் ஆனாலும் கடவுள் என்ன செய்ய மாட்டார்? கைவிடவே மாட்டார். யோபின் வாழ்க்கையில பாருங்க, ஒரே நாள்ல அவர் வாழ்க்கை இருண்டு போச்சு. ஒரே நாள்ல வாழ்க்கை இருண்டு போச்சு. ஒரே நாள்ல யோபினுடைய வெளிச்சம் இருளாகியது. ஆஸ்திகள் எல்லாம் இருந்தும் அவர் என்ன செஞ்சார்? குருடராய் இருந்தார். அனுபவித்த ஆஸ்திகள் மறைந்து போனது. ஆனால் அவருடைய விசுவாசம், நம்பிக்கை, பொறுமை வெளிப்பட்டது. நம்மளா இருந்தா கூட அவ்வளவு பொறுமையா இருந்தது. அவர் அவ்வளவு எல்லாவற்றையும் இழந்தார். ஆனாலும் அந்த இருள் என்ற இதுல அவரை போகவே இல்லை. வெளிச்சத்திலே இருந்தார். கர்த்தர் அதை அளவு பண்ணியிருக்காரு பாருங்க. அதனால ரெட்டிப்பான ஆசீர்வாதம் அது. ஆனா அதே பாருங்க, கர்த்தர் ஒரே நாளில் அந்த இருளை விட்டு வெளிச்சத்துக்கு யோபுவை கொண்டு வந்தார். காரணம் அவருடைய நம்பிக்கை, விசுவாசம், பொறுமை. இதே போல நாம என்ன செய்யணும்? பொறுமையோடு இருக்கணும். பொறுமையோடு இருக்கணும். நம்பிக்கையோட இருக்கணும். அவிசுவாசம் இல்லாமல் நம்பிக்கையோட நாம கடவுளை தேடும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் இருள் வந்தா அவர் என்ன செய்வாரு? வெளிச்சத்தை நமக்கு தருவார். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய பாதைக்கு தீபமாய் இருப்பார். ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நம்ம தேடணும். கர்த்தரை தேடும்போது இயேசு நம்மளுக்கு அவர் சொல்றார், உலகத்தின் ஒளி நான் தான், என்னை பின்தொடர்றவங்க இருள்ல நடக்கவே மாட்டாங்கன்னு சொல்றார். இருள் வந்தா கூட இருளை நான் அலோவ் பண்ணவே மாட்டேன். சீஷர்களுக்கு எப்படி அவர் உதவி செய்தாரோ அதே போல நான் உங்க குடும்பத்தோட இருப்பேன்னு சொல்றார். அது மட்டும் இல்லாமல் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியையும் தருவார். ஒளியின் பிள்ளைகளாக நடக்கவும், அதாவது இருள், அதாவது கல்லாமை, பாவம், இதெல்லாவற்றையும் நீக்கி என்ன செய்வார்? நம்மோட இருந்து ஒவ்வொன்றத்தையும் உணர்ந்து கொள்ளும் உணர்வை கொடுக்கவும் கடவுள் நம்மோட இருக்கிறார். அது மட்டும் இல்லாம ஒளியை குறித்து, இந்த வெளிச்சத்தை குறித்து சாட்சி பகரவும் நம்ம என்ன செய்யறார்? அழைக்கிறார். நம்ம ஒவ்வொரு நாளும் கடவுள்கிட்ட நம்மளை அர்ப்பணித்து நம்ம என்ன செய்யணும்? எல்லாவற்றிலும் நாம வெளிச்சத்தின் பாதையில் நடக்கும்போது கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை நேசித்து வழிநடத்திடுங்க எங்க அன்பின் கர்த்தாவே, ஆண்டவரே சுவாமி, மட்டும் நேர் பேசினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே சுவாமி, நீர் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் கர்த்தாவே எண்ணிலடங்க ஆசீர்வாதத்தை நீர் கொடுத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் நம்பிக்கை இழந்து ஆண்டவரே இருக்கும்போது கர்த்தாவே, என் தேவாதி தேவன் நீர் ஆண்டவரே இருள் நீக்கும் கடவுளாக எங்கள் குடும்பத்தில் ஆண்டவரே நீர் இருந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே சுவாமி, ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே எவ்வளவு பிரச்சனைகள், போராட்டங்கள் இருந்தும் கர்த்தாவே என் தேவன் ஆண்டவரே, ஆண்டவரே சுவாமி, அப்பா எவ்வளவு துன்பங்கள், கவலைகள் ஆண்டவரை, எதிர்காலத்தை குறித்து பயம் இருந்தாலும் கர்த்தாவே நீர் ஆண்டவரே அந்த இருளை நீக்கி ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் வெளிச்சத்தை கொண்டு வருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே சுவாமி, ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே இருளை உணர்த்தும் கடவுளாக நீர் இருந்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வேத வசனங்கள் மூலமாகவும் கர்த்தாவே ஆண்டவரே சுவாமி, மனிதர்கள் மூலமாக கர்த்தாவே, ஊழியர்கள் மூலமாக கர்த்தாவே ஆண்டவரே சுவாமி, அப்பா வேத வசங்களை உணர்ந்து கர்த்தாவே எங்களை கர்த்தாவே ஆண்டவரே சுவாமி எங்கள் பாவங்களை நீர் உணர்த்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இருளை உணர்த்தும் கடவுளாக நீர் இருந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
ஆண்டவரே சுவாமி, நீர் இருள் நீக்கும் சீடராக ஆண்டவரே எங்களை மாற்றினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுத்து அந்த சந்தோஷத்தை கர்த்தாவே நாங்கள் மற்றவர்களுக்கு பகிர ஆண்டவரே வாய்ப்பு கொடுத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, ஆண்டவரே சுவாமி, இந்த எஸ்தர் குரூப்ல நாங்க சேர்ந்து கர்த்தாவே ஆண்டவரே சுவாமி எங்களையும் கர்த்தாவே ஆண்டவரே சுவாமி இருளை நீக்கும் சீடராக மாற்றினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே சுவாமி, நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே சுவாமி, அப்பா, எல்லாவற்றிலும் நீர் துணையாயிருந்து எங்கள் வாழ்க்கைக்கு ஆண்டவரே நீர் வெளிச்சமாக உலகத்தின் ஒளியாக ஆண்டவரே நீர் எங்களோடு இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இருளில் நடக்காதபடி எங்களை ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டு வருகிறீரே, அதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, நீரே எங்களுக்கு வாழ்க்கையில் கர்த்தாவே உலகத்தின் ஒளியாக இருக்க போவதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, ஆசீர்வதியும் வழிநடத்தும் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.